அதாவது நான் கேட்டிருந்தேன், இது ரிக்யூஸ் கேட்டிருந்தேன் யாருக்கெல்லாம் வர்சஸ், அதாவது ரூம் மேட்ச் வேணும், யாருக்கெல்லாம் பிஆர் சிஎஸ் எல்லாம் வேணும்னு கேட்டிருந்தீங்க. நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க எனக்கு பிஆர் வேணும், சிஎஸ் வேணும், பிஆர் இல்லாட்டி இது வேணும், ரூம் மேட்ச் வேணும் அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் எனக்கு 1 வீக்காக சொல்லப்போனால் ரொம்ப நாளாக விளையாட கிடைக்கல. இது வந்து என்னோட பழைய ஐடி, அப்படி புது ஐடி சொல்லிங்க. பழைய ஐடி வந்து பேன் பண்ணிட்டாங்க, அதனால தான் ஏழாமல் இருக்குது. அப்போ அதனால தாங்க பழைய ஐடி வந்து இருங்க காட்டுறேன். இருங்க நான் கடைசியாக இதெல்லாம் முடிச்சுட்டு காட்டுறேன். ஃபஸ்ட்டாக வந்து பிஆர் போயிட்டு அதுக்கு சிஎஸ் பிடிச்சி வர்சஸ் போவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டாக பிஆர் தான் கூட இருக்குன்னு சொல்லிச்சு, 50 பேர்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ அது போவோம். P90 கன் வச்சுருந்தாங்க, காணாத ரூமெல்லாம் போய் தேடினேன், கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் போய் தேடினேன். கொஞ்சம் இப்போதைக்கு சமாளிச்சுக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ஏழாது, கொஞ்சம் வாய்ஸெல்லாம் கொஞ்சம் குறைக்கொண்டு வித்தியாசமாக சவுண்ட் இல்லாமல் இருந்துச்சுன்னா சமாளிச்சுக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நான் ஏர்போர்ட்ஸோட போட்டு இன்றைக்கி தான் வந்துட்டு, இப்போ டெலிவரி பண்ணுவாங்க. அதனால் இன்றைக்கினா நாளைக்கு தான் இன்றைக்கி ரிக்வெஸ்ட் கேட்குறேன், யாரையாவது என்னென்ன வேணும் அப்படின்னு போட்டு விடுங்க. நாளைக்கு தான் ஏர்போர்ட்ஸ் வரும். அப்போ நாளைக்கு தான் நல்லா கிளியராக அப்படின்னா அப்போ ரெக்கார்ட் பண்ணிடுறேன். இப்போ இந்த என் ஃபோன் நான் சொல்லிடுறேன், சாம்சங் கேலக்ஸி M02 அது தாங்க என்னோட. பிஆரில் வேறு மாதிரி இருக்குது, என்னடா புதுசாக இருக்குது. பிஆர் வேறு மாதிரி இருக்குங்க. நரோட்டா அப்டேட்டு தான், அந்த அப்டேட் வந்ததுலேருந்து விளையாடவே இல்லை. கொஞ்சம் ஏங்காகவும் சமாளிச்சுக்காங்க, ஏன்னா ஓட்ட போகுது. என்னடா குருவிலாம் இருக்குது. ஓ குருவிலாம் பாய்க்கலாமா? இல்லை குருவி இதெல்லாம் போட்டிருக்காங்க. உண்மை கோடையோட என்னடா புதுசு புதுசாக இருக்குது. தாங்க ரொம்ப நாள் விளையாடுறேன், பழக்கம் இல்லை தான். இதான் சொன்னதே பழக்கம். இல்லை களிமுட்ட மாட்டேன். எனக்கு இந்த இடம் கொஞ்சம் நல்லாவே இல்லை. இதுவே வேக காயாமல் ஓகேவா? மேலே போகல. இதெல்லாம் சரியில்லைங்க, போயிடுவோம். ஓ போங்கடா. அடையாளம் இது இன்னும் நடக்குது. இது ஓடி இருக்காங்க, அங்கே போய் சொல்ல நேரா என்னது எதுக்கு இருக்கு அடையாளம் முடிக்கல. இதா வருமா? எங்கேயோ போகிறான். போயிட்டு இன்னும் கீழே அச்சா வருது. யாராவது ஃப்ரீ ஃபயர் விளையாடுறவங்கலாம் சொல்லிவிடுவேன். எனக்கு எதுவும் இப்படி விளங்கலை. பிஆர் அடியே தான் வாங்குவேன். நம்பியே சொல்லிட்டு ஃப்ரெண்ட் இருக்கான் ஜாக்சன், அவனோட நான் ஒரு நாள் பிஆர் போகிறேன்.
பிஆர் போய்ட்டு அவனோட போகிறேன். அவன் செம்ம, அவன் வந்து ப்ரோ பிளேயர். நான் வந்து 3 இயர்ஸாக விளையாடுறேன். மற்ற ஐடி வந்து 82வது ஐடி வந்து 82 லெவல் ஐடி. அது வந்து யாரும் பேன் பண்ணிவிட்டேன். அவ்வளோ டைமண்ட் இருந்துச்சு. நான் வின்ஸோ ஆப்பு தெரியும்னு நினைக்கிறேன். அதனால் டைமண்டை நான் பேன் பண்ணி வச்சேன். போயிடுச்சுங்க, அவ்வளோ போயிடுச்சு. இப்போ இந்த ஐடியா நம்பர் மான்ட்டு பேரை அப்புறம் போட்டு விட்றேன். இப்போ நம்ம வித்தியாசமே தான் விளையாடுவோம். இது நான் வித்தியாசமாக ஸ்டோரில் போய் பார்த்தோம். ஹைட் அண்ட் சீக் விளையாடுவோம். என்னது வாவ், என்ன செய்யணும்னே தெரியலைங்க. அதெல்லாம் வச்சு அப்போ என்கிட்ட கொஸ்டன் கேட்கணும்னா கேளுங்க. எதுவும் லைஃப் போடுறேன் இருக்குதே 12 சப்ஸ்கிரைபர்ஸ். எனக்கு வந்து ஒரு 100 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எனக்கு ஹெல்ப் இல்லை. சரியா, 100 சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கு இருந்தாலே போதும். கொஞ்சம் எக்கோ வந்துச்சுன்னா தப்பாச்சு. 100 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கே ஏம் பண்ணுங்கள் ப்ளீஸ். லைக் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் என்ஜாய் பண்ணிட்டோம். ஆனால் ஹைட் அண்ட் சீக் வந்து சும்மா அந்த மாதிரி இருக்கும். கேட்டிங்கனாலே ரெக்கார்டிங் கொஞ்சம் வித்தியாசமாக கேவலமாக தான் இருக்கும். எனக்கு இதே வாய்ஸ் அந்த மாதிரி தனியாக வாய்ஸ் பண்ணிலாம் போட இயலாது. அதெல்லாம் பெரிய வேலை இருக்குதே. என்கிட்ட ஒரே ஒரு மொபைல், அதை வச்சு இப்படி பெருசாக ரெக்கார்ட் பண்ணி இதை போடுறதே பெரிய விஷயம். இல்லை எடிட்டிங் பண்ணுவேங்க, அதாவது செப்கட்டை என்னமோ ஒன்று அதெல்லாம் வச்சு இது கட் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் எனக்கு வச்சு கட் பண்ணிடலாம். ஐயோ எத்தனை பேர் இருக்காங்க. இப்போ அந்த மாதிரிலாம் வச்சு எனக்கு கட் பண்ண தெரியாது. இப்போ நான் வந்து எக்ஸ் ரெக்கார்ட் ஒன்று வந்து அதுக்கு ரெக்கார்ட் பண்ணுவேன். ஸ்க்ரீன் இது இல்லை, மொபைல்லையே ரெக்கார்டிங் பண்ணுறதுனால இல்லை. அப்போ அதுகளை வச்சுட்டு நான் பண்ணிடுறது. இப்போ எனக்கு அந்தளவும் எடிட்டிங்லாம் எல்லாரும் நான் வந்து சொல்லுவேன், நார்மலாக பண்ணிக்குவேன். அந்த மாதிரி பண்ணிக்குவேன். சும்மா நார்மலாக பண்ணுவேன் ரெக்கார்டிங்லாம். அந்தளவு பண்ண போட்டேன். இப்போ அந்தளவு ரெக்கார்ட் பண்ணேன். அது எனக்கு அந்தளவு ஏழை. இப்போ நான் எக்ஸ்ட்ரா கூட தான் பண்ணுவேன். போனாலே அடி வாங்கிட்டேங்க. சி இல்லை அவமா ஒன்றா சுட்டு பார்க்கலாம். வெளியே போகணுங்கடா டேய். இப்போ இந்தளவு பண்ணேன். எனக்கு க்ளீன் பண்ணிவிட்டு வேறு ஒரு ஐடென்டிட்டி படம் விளாடுவோம். இன்னும் தோத்துக்கிட்டே இருங்க, போவாங்க. அப்போ அந்தமாதிரி எனக்கு எக்ஸ்ட்ரா கூட தான் பண்ணுவேன். இது வரைக்கும் ஃபேஸ் ரிவியூலாம் பார்த்தது இல்லை யாருமே. நான் 2 மில்லியன் அடிச்சு தான் காட்டுவேன் என் முகத்தை லைவோட. அப்போ எது போவோம், இதான் ஓ பற்றி ராக்கை பற்றி இழுத்தட்டியா போனா பற்றி என்ன சோடா குடிச்சுட்டு போயிட்டான். ஆனால் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இதான் இது இன்ஸ்டால் கேட்குது. அப்படின்னா லோடிங் ஆகி இன்ஸ்டால் கேட்கும். நான் எல்லாம் அவ்வளோ இது விளையாடிருக்கேன். ஆனால் இப்போ தான் எல்லாம் கேட்குது. அதனால தான் ஐயோ இவ்வளோ நேரம் ரெக்கார்ட் ஆகலைங்க. ஐயோ இவ்வளோ நேரமாக ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கேம் ஸ்டார்ட். ஐயோ
இது ரெண்டாவது மேட்ச்சுங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் நாங்கள் ஜெயிச்சிட்டோம். ரெக்கார்ட் ஆகலை. ஐயோ போட்டுக்கோங்க. ஏய் ரெண்டாவது மேட்ச் வந்து 26. ஏய் ஒரு நிமிஷமாடா. Oh my gosh. இல்லை ஆனால் யாருன்னு தெரியல. ஐடென்சிட்டி உருவாக்குனது போட்டாங்க குண்டத்துக்கு போடுறாங்க. ஐயோ பயமாக இருக்கும் எனக்கு ஸ்டார் வர புரியலைங்க. யாராவது ஃப்ரீ ஃபயர் இது இருந்துச்சுன்னா சொல்லுங்க. எனக்கு ஸ்டார் வர புரியவே இல்லைங்க. எனக்கு ஜெயிச்சிட்டாங்க ரெண்டாவது மேட்சும். மாப்பிள்ள இன்னைக்கு எப்படியாவது கிராண்ட் மாஸ்டர் அடிச்சிருந்த மாப்பிள்ள. எல்லாரும் சுத்தி நில்லுங்க, பாதுகாப்பா நில்லுங்கடா. இங்க கல்ல உட்காந்துருக்கா மாப்பிள்ள. இன்னைக்கு எப்படியாவது கிராண்ட் மாஸ்டர் அடிச்சிருந்த மாப்பிள்ள. எல்லாரும் சுத்தி நில்லுங்க, பாதுகாப்பா நில்லுங்கடா. இங்க போயிடாதீங்கடா. நில்லுங்கடா, இங்க கல்ல உட்காந்துருக்கா மாப்பிள்ள. இன்னைக்கு எப்படியாவது கிராண்ட் மாஸ்டர் அடிச்சிருந்த மாப்பிள்ள. எல்லாரும் சுத்தி நில்லுங்க, பாதுகாப்பா நில்லுங்கடா. மாப்பிள்ள இன்னைக்கு எப்படியாவது கிராண்ட் மாஸ்டர் அடிச்சிருந்த மாப்பிள்ள. எல்லாரும் கல்ல நில்லுங்க, பாதுகாப்பா நில்லுங்கடா. மாப்பிள்ள இன்னைக்கு எப்படியாவது கிராண்ட் மாஸ்டர் அடிச்சிருந்த மாப்பிள்ள. எல்லாரும் சுத்தி நில்லுங்க, பாதுகாப்பா நில்லுங்கடா. மாப்பிள்ள இன்னைக்கு எப்படியாவது கிராண்ட் மாஸ்டர் அடிச்சிருந்த மாப்பிள்ள. எல்லாரும் சுத்தி நில்லுங்க, பாதுகாப்பா நில்லுங்கடா. நில்லுங்கடா, மாப்பிள்ள இன்னைக்கு எப்படியாவது கிராண்ட் மாஸ்டர் அடிச்சிருந்த மாப்பிள்ள. எல்லாரும் சுத்தி நில்லுங்க, பாதுகாப்பா நில்லுங்கடா. இங்க போயிடாதீங்கடா. நில்லுங்கடா, இங்க கல்ல உட்காந்துருக்கா மாப்பிள்ள. இன்னைக்கு எப்படியாவது கிராண்ட் மாஸ்டர் அடிச்சிருந்த மாப்பிள்ள. எனக்கு எந்த நாள் விளையாடல. சுத்தி நில்லுங்க, பாதுகாப்பா நில்லுங்கடா. இங்க போயிடாதீங்கடா. நில்லுங்கடா, இங்க கல்ல உட்காந்துருக்கா டைமிங் வருது பார்த்தீங்களா. ஒரே ஒரு ஆள் தான் பாருங்க. இந்த மார்க் பண்ற பாருங்க. இந்த ஒரே ஒரு ஆள் தான். ஒரே ஒரு ஆள் தாங்க. கவலையே இல்லை. ஊரே சுற்றி போயிட்டான். 3 பேர்ல ஒரு ஆள் போயிடுச்சு. 3 பேர்ல ஒரு ஆள் போயிடும். 2 பேர். முடி 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 இன்னும் ஒரு இந்த மேட்ச் தானே முடிச்சிட்டோல. முடி 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 10 8 7 6 5 4 ஐயோ ஒரே நிமிஷம் தாங்க. போச்சா? ஐடியில் ஒரு ஆளும் கண்டுபிடிக்கிற ஒரு ஆள் மட்டும்தான். நம்ம மின் பண்ணிட்டோம். ஆனால் மனசு கொடுக்குதே. ஆனால் 3 டீம் தான் நம்மளுக்கு ஜெயிச்சிருக்கோம். என்ன வர போகிறோம். அவ்வளோதாங்க, மிச்சம் முடிஞ்சிச்சு. வா பாம் 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 பாம். நான் தான் ஐஸ்கோட் எடுத்துருக்கேங்க. ஃபஸ்ட்டே நான் தான். யாரா முஷ்காடா? ராக்கி ராக்கி ஒரு ஆளுக்கு போல்ட்ருலாம் இருக்காடா. சர்வர் டைம் நான் தான் கூட கடைசி ஒருத்தன் தானே. அவ்வளோதானா?
யாரா என் ஐடியா மட்டும் காட்டிடுறாங்க. தூக்கம் அன்னைக்கு செய்யம்மா தூக்கம். நாளைக்கு வேற ஆரம்பிக்குது. ஓ நான் சொல்ல மாட்டேன் இன்னும் ஆரம்பிக்கணும். நீங்கள் என்ன சொல்லுங்க. கொடுத்தாங்க என்னடாது ஏன் டைமண்டு லாபம் அங்கே பாருங்க. வேலை எவ்வளோத்தான் போச்சு. என்ன நிறைய மாறி இருக்கு. டெய்லி டாஸ்க்குன்னு இருக்கு. இதெல்லாம் ஸ்பின் பண்ண என்னென்னமோ கிடைக்கும். யாரும் கக்காசி அதில் நரோட்டெல்லாம் பார்ப்பீங்க. எனக்கும் பிடிக்காது. ஐயோ வேணாம். அப்பொழுதைக்கு நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை. இல்லை ஸ்பின் பண்ணலான்னு கொடுத்துருக்காய். கடவுளே வந்து எமௌண்ட்டாவது வரணும். கடவுளே ரன்னிங் பண்ணிட்டு இருக்கும். ஏதாவது ஒன்று கடவுளே வரணும் 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 வரணும். வரணுமே ஆதிகாசு வச்சிருவாங்க. நான் புதுசா இருக்கேன். எல்லாத்துலேயும் ஸ்ப்ரே ஸ்பின் கொடுத்துருக்காங்க. அவ்வளோ இருக்கும். சரிங்க, ஐடியா மட்டும் காட்டிடுறேன். ஃப்ரெண்டோட ஐடியாங்க.
என் ஃப்ரெண்டுடைய கை என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது ஜாக்சன் ட்ரோஃபி இந்த தான் 34வது லெவல். லைக் கொடுக்கணுமா? ஒருத்தர் இருக்காங்க அதில் போட மாட்டேன், என்னென்னு பேசுறது இல்லை. நான் இருக்கவன ரிவல் பண்ணேன். இது தாங்க கூகுள் ஐடி. நான் பார்க்குறீங்கன்னா உங்கள் ஐடியில் பண்ணிட்டேன். இதுதான் அநியாயம். அவ்வளோ லெவல் கூட காட்டியும் எவ்வளோ இருந்துச்சுங்க டைமண்ட்ஸ். நான் ஸ்பின் பண்ணி தான் வந்துருக்கேன். சரி, நீங்கள் வந்து ஆஜி ராக் ஸ்டார் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ காய்ஸ். ஸ்பீட் கட் டேய்